வந்து உங்களை இங்கன பார்த்துட்டு போற அளவுக்கு இருக்குங்க. காரணம் நீங்க அப்ப எவ்வளவு வேலையை விட்டு தம்பிக்கலாம். ஒருத்தன் நல்லவனா இருந்தாதான் அவனுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணலாம். கெட்டவனா இருந்தா நம்ம உட்கார போறோமா? இல்ல. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல மனசுதான். அதே மாதிரி இந்த ஊருக்காரங்க சொந்த பந்தம், ஏன்னா சொந்த பந்தத்துக்குள்ள நல்ல பேர் இருக்கிறது மிகப்பெரிய இது. அப்படிப்பட்ட பேர் எடுத்த தம்பி ராஜசேகருக்கு தமிழ்நாடு கல்வியா இருக்க டிராபிக் ராமசாமியா இருக்கட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்க அந்த பேட்டியில அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதுக்குதான் கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தானே? உங்க பேர் எனக்கு கிடைச்சது என்ன சொல்றீங்க? என்ன கிடைச்சிருக்கு? சூப்பர். உங்க தம்பிக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? சூப்பர். உங்க தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு அமையணும்னு எந்த நினைவாச்சு, அதாவது எந்த காலத்துக்கு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நினைச்சதில்ல. ஆனா அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. அவன் இங்க யாருக்காவது எதாவதுன்னா முதல்ல சேகரிங்கன்னு தான் இவனதான் கேட்பாங்க. எல்லா இதுலயும் அவன் நல்லா முன்னெடுத்து பண்ணுவான். எந்த காரியத்தையும் நியாயமா பண்ணுவான். சூப்பர். அதெல்லாம் எண்ணங்கள் எப்படி வருதுன்னா தாய் தகப்பனோட வளர்ப்பு, அதே மாதிரி நம்மளுக்கு குருவா அமைகிறவங்க. புரியுதா புரியலைங்களா? இப்ப நீங்க அமைஞ்சிருக்கீங்கன்னா உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இந்த எண்ணம் பதிவாகும். அதுதான் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் அமையும் போது நம்ம போற பாதைகள் நல்ல எண்ணங்களாக இப்படித்தான் போகணும். சொல்லுவாங்க தலைவருக்கே அடுத்தது ராஜசேகர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு இல்ல. இன்னைக்கு நீங்க செங்கட்டையாவுக்கு ஒரு பிரச்சனை சொன்னேன்னு ஓடுவீங்கல்ல, போனீங்கல்ல, போயிட்டு வந்தீங்கல்ல. அப்ப இப்படி அந்த உணர்வுகள் இருக்கும். இப்ப பதவிங்கிறது வேற. ஒரு மனிதன் மேல அன்பு வச்சுட்டோம்னா அது எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் போய் பார்த்துடுவார். அப்பதான் மனசு ஆத்ம திருப்தியா இருக்கும். இங்க இருந்து நம்ம போன் பண்ணி கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்றதோட போய் பார்த்துட்டோம்னா பிரச்சனை முடிச்சு. அப்படி போய் பார்த்துட்டு நானும் ராஜசேகர் போன 5 வருஷம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சேர்மன் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சேர்மன் தான். ஒன்னாம் காலத்துல அனைத்து வசதி வாய்ப்பற்ற ஊனமற்ற அத்தனை பேர் அரசியல் நாங்களே தயார் பண்ணி, அரசியல் கட்சி நாங்கள் கட்சி நாடி கூட போல நாங்களே தயார் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதுவா குடிமராமத்து நிதி 86 லட்சம் ரூபா தனியா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு விவசாய சங்கம் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் தார் சார ஒரு பாலம் வச்சு எல்லா விவசாயிகிட்டையும் பேர் எழுதி கையெழுத்து வாங்கி அதை பேங்க்ல அப்ரூவ் பண்ணீங்க. அதை சங்கத்து மூலியமா அரசாங்கத்துக்கு 56 லட்சம் ரூபா வாங்கி இந்த வாய்க்கால் போட்டுங்க. போன பேட்டில ஏன் சொல்லுங்க இல்ல இதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் உற்சாகம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு பேர் தான் வருமுன் காப்பாத்திட்டாங்க. வருமுன் ஒரு கிராமத்துல ஒரு திட்டங்கள் இருக்குன்னா எதுக்குமே கவர்மெண்ட் எதிர்பார்க்க தேவையில்லை. கவர்மெண்ட் பாதுகாசு நம்ம பாதுகாசு. ஆனா நீங்க அதை கூட எதிர்பார்க்கல கவர்மெண்ட் பத்தி. அதான் நல்ல மனசுங்கிறது. இப்ப எதை சொல்லி எங்க உருவாக்கியிருக்காரு பாரு, புரியுதா? நாங்க 2 பேரும் தான் இது செஞ்சிருக்கிறோம். இத்தனை கோடி இது பண்ணி ஏன்னா பெரும்பாலான புறநீர் போகும்போது கீழே இருக்கிற குட்டைகளுக்கு போகிற நபர் கோயில்னா இந்த திட்டத்தை வாங்கி கால்வாய்க்கு போகிற தூர்வார். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சீங்க? இது 6 வருஷத்துக்கு. இப்போ லேட்டஸ்டா 6 வருஷம். சூப்பர் சூப்பர். எங்களுது இல்லைங்க, எங்களுதுல 6 வருஷம். எடப்பாடியா இருக்கும் போது செஞ்சது. ஏன்னா இவங்க செய்ய முடியாதுல்ல அது. ஏன்னா அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் மேம்படுத்துவாங்க. சூப்பர். அப்ப அதுக்கு மனசு வரணும்ல, புரியுதா? இப்ப அது நீங்க 2 பேருமே செய்யும் போது உங்க கட்சியிலேயே கொஞ்சம் வேறுபாடு நீங்க பேசுறது இதெல்லாம் நாங்க இது பண்ணிடுவோம். நீங்க பேசுறது வேற. அந்த கட்சியிலே விட்ட பெரிய ஆளாயிருவானு கூட அப்படின்னு சொல்லி அப்ப அவளை இன்னும் தாங்கி மக்களுக்கு சேவை செய்யுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட தானே செஞ்சது. எத்தனை பேர் ஏசுவாங்க, எத்தனை பேர் பேசுவாங்க. ஒரு சமூகத்துக்கு நம்ம சமூக சிந்தனையோட வெளியே சம்பாதிக்கிறது கூட பண்றோம்.
ஒரு கோயில்காரி அதே மாதிரி தான். அது போக பெரிய கோயில் வந்துங்க ஸ்கூலு பாத்ரூம் ஒரு இங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் தெரியும்னா இடத்த வித்ததெல்லாம் தெரியாது. அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய கோயில் ஒரு 10,000 பேர் சர்வீஸ் வந்து கோயிலுக்கு அவங்களுக்கு உணவு தயார் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கூட ராசாயர் தான். நாங்கள் 2 நாளைக்கு சாப்பாடு செய்வோங்க. கோயில் விசேஷங்கள் எதாக இருந்தாலும் நீட்டாக போய் எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஸ்கூலும் அப்படி தான். தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு பாதுகாப்பான குடிநீர், பாதுகாப்பட்ட சுற்றுச்சூழலுங்க, ஸ்டேஜ், ஸ்மார்ட் கிளாஸு, கலையரங்கம் எல்லாமே கட்டி கொடுப்போம். இப்படி வர்றதுக்கு முன்னாடி இப்படி கட்டி கொடுத்தீங்க, இன்னும் வந்த எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. முன்னா பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் தலைவர் வந்து பண்ணுங்க. ஆமாங்க. பெட்ரோல் வேற வசதி படைச்சக்கிட்ட வாங்கி ஸ்கூலுக்காக பண்ணுங்க நிறையா. இப்போ இவர் பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு எதுவும் வரல. 5 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. 5ஆவது வரைக்கும் ஸ்கூல். சரி, அதாவது கடவுள் வந்து நம்மள்ட்ட ஒரு பணி கொடுக்குறானா, அது நல்லதோ கெட்டதோ நம்மள்ட்ட வர்றப்ப அந்த பணி எங்க போய் எப்படி சேரணுமோ அதுதான் நமக்கு முக்கியம். அவன் நல்லவன் இவன் கெட்டவன் நம்மளை தூக்கி ஒன்றும் ஆக போறோம். அது நாம சிந்திச்சும் ஒன்றும் பண்ண போறோம். அப்படி சிந்திச்சோம்னா நம்ம செயல்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட பணிகள் தான். ஏன்னா இப்போ காமராஜ் ஐயா இருந்தார், ஒரு முதலமைச்சர். அவர் கிட்ட சாகும் போது ஒரு 123 ரூபா பணம், ஒரு ஈயத்தட்டு, 2 டம்ளரு, 2 வேஷ்டி, 4 வேஷ்டி, 4 சட்டை. கக்கன் இருந்தாரு, ஒரு போலீஸ் துறை அமைச்சர். அவர் உடம்பு சரியில்லாம எங்கடா எம்ஜிஆர் கேட்கிற எங்கடா கக்கன் ஒரு மினிஸ்டர் இருந்தாரு எங்கடா அப்படின்னு பார்த்தா மதுரை பெரியாஸ்பத்திரியில் நோயில அவர் கக்கன்னு தெரியல, பாய் கூட கொடுக்காம கீழே படுக்க வச்சிருக்காங்க.